தற்போது நடக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டு வருவோம். தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க இந்த பற்றாக்குறை இருக்கு. தமிழ்நாட்டுல குறிப்பாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால விடுதிகள்ல, ஹோட்டல்கள்ல இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாமே பார்த்திருந்தோம். இது உண்மையாலுமே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கா? இல்ல இதற்கு பின்னாடி ஒரு கும்பல் இருந்து இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு பதுக்கும் வேலையை செய்கிறார்களான்ற சந்தேகம் இருக்கு. 2மே நடக்குது. இப்ப திடீர்னு வந்துட்டு ஒரு போர் தொடங்குது அப்படின்னு உடனடியே இங்க நெருக்கடிலாம் வந்துராது. அரசு தரப்புல ஒரு நீண்ட தொலைதூர ஒரு திட்டத்தோட, ஒரு பிளானோட தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இப்ப எதனா நடந்துச்சுனாக்கா, அந்த கட்டத்தை எப்படி தாண்டுறது, எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது அரசுகிட்ட கையிருப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பேக்கப் பிளான் எப்பயுமே இருக்கும். இல்லாமலாம் எந்த ஒரு அரசுமே இருக்காது. அப்படியே ஒரு பெரிய நெருக்கடி வந்தாலும் அடுத்து ஒரு மாதம், 1.5 மாதம், 2 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு, அதுக்குள்ளே வெளிநாடுகளிலிருந்து அந்த கேட்கக்கூடிய அந்த உதவிகளோ இல்லை பொருட்களோ ஏதோ ஒன்று வந்து சேருவதற்கான கால இடைவெளின்றது கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய திட்டமே துறையே அரசுக்கிட்ட வந்து பிளான்லாம் கொடுக்கும். இப்போது 1.5 மாதத்தில் ரஷ்யாவில் வந்து வருது, இல்லை வேறு எந்த நாட்டிலேருந்தே வருது அப்படின்னா, அப்போ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 மாதம் எப்பவும் இருக்கும். இப்போவே தட்டுப்பாடுன்னு தான் எனக்கு உடனே புரியும். அந்த தொடர்ந்து வந்து டெய்லியும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க டெய்லியும் உடனே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரியும், அங்கே உடனே வந்து வழிமறிச்சிட்டாங்க கப்பலை, இங்கே உடனே வரலன்றது எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. நீ யதார்த்தத்தில் யோசிங்க. இல்லை கரெக்ட். எனக்கு அது செயற்கையாக இந்த தட்டுப்பாடை ஏற்படுத்திய மாதிரி தான் இருக்கு. அதுதான் சில நேரங்களில் தக்காளி விலை திடீர்னு கூடிரும், தக்காளி இருப்பு இருக்காது, பார்த்தா பதுக்கி வச்சிருப்பாங்க, அப்புறம் அதை போலீஸ் போய் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவம் எனக்கு இதில் ஏதோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ? ஏன்னா அரசு தரப்பில் என்னன்றாங்க, அப்படிலாம் நெருக்கடியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கான எல்லாம் மாற்று ஏற்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கூட நிறைய ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி சாத்திட்டாங்களே தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு தட்டுப்பாடு இருக்குன்னு ஹோட்டல்ஸ் அங்கே தலைவர்களே பேட்டி கொடுக்குறாங்களே. விறகு அடுப்பில் சில பேர் அது ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய பயனாளர்களை வந்து கைவிட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து விறகு அடுப்பில் சமைச்சு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல வீடுகளில் எல்பிஜி சிலிண்டர் இல்லாததுனால இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறி வழக்கமாக ரெகுலராக வந்து அந்தந்த ஏஜென்ட்டுங்க வந்து தொலைபேசியில் நம்ம சொன்னாக்கா எடுத்துப்பாங்க. இப்போ தொலைபேசி பண்ணாவே அந்த எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பிரச்சனையாக இருக்குது. அப்போ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்களோ, இல்லை ஒன்றிய அரசு மாநில அரசுடைய பங்களிப்பு இதில் இருக்குது கவனிக்கிறது. ஏன்னா பதுக்கிறவங்க இங்கே தானே இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பதுக்க மாட்டாங்க. இல்லை, அப்போ மாநில அரசும் அதில் பங்கெடுத்துக்கணும். ஒன்றிய அரசில் தீவிரமாக இறங்கி இதை வந்து இப்படி நீடிக்க விடக்கூடாது. ஏன்னா இதை நேற்று தொடங்கின மாதிரி போர் தொடங்கின உடனே அங்கே கட் ஆகிடுச்சு, உடனே இங்கே வராமல் போச்சுலாம் இல்லை. அரசு ஒரு முன் திட்டத்தோடு தான் எப்பவுமே இருக்கும், ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கும் எல்லா தேவைகளுக்கும், உணவு தட்டுப்பாட்டுக்கு. இது இப்போ பார்க்குறது எப்படி தோணுதுன்னு, அதான் உலகம் வந்து திரும்ப சுரண்டி எங்கே வந்து நிற்கணும்னா, திரும்ப அந்த மேலே போனாலும் கீழே ஒரு கட்டத்தில் வந்து நிற்கின்ற மாதிரி அப்பப்போ காலுக்கு ஒரு வட்டண்டான்றீங்களா உணர்த்திக்கிட்டே இருக்கு. நீ திரும்ப தொடக்க ஆதியில் என்ன பண்ண, சமையல் விறகு வச்சு பண்ணிட்டு இருந்தில்ல, அந்த வாழ்க்கைக்குள்ளே வரணுன்ற ஒரு நெருக்கடியை வந்து அப்பப்போ காட்டுது. இப்போவும் அந்த மாதிரி காட்டி இருக்குது. சரி, எல்லாம் விறகுக்கு மாறுறது ஒரு வகையில் நல்லது தான். நல்லதுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரே விறகை பயன்படுத்தவும் முடியாது. நகரங்கள்ல ரொம்ப சாத்தியம் இல்லாத நகரங்கள்லாம் வந்து கொண்டு இப்போ வந்து காடு அழிப்பு வந்து கட்டாயம் நடந்தே தீரும் ஒரு காலகட்டத்தில். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு எதேச்சியா காய்ந்த விறகுகள் இருந்தது, அங்கங்கே கழனி காடு எடுத்து நகரங்களில் வந்துட்டு கூட ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருந்தது. கால தேவை மக்கள் நெருக்கும், இப்போ பயன்பாடும் வீடு அதுதான் இருக்குது. இல்லை, இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறதுனால, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குன்றதுனால தப்பிச்சாங்க. ஒருவேளை மின்சாரமும் இல்லாம போயிருந்ததுன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் அடுப்பு கொண்டு போய் வச்சு விறகு வச்சு எரிச்சிட்டு இருக்க முடியாது. இங்கே நகரத்துல வந்து நீங்க குளிரூட்டி இல்லாத வாழ்க்கையை பல பேர் நினைச்சே பார்க்க முடியாது. உடனே எதனா நடந்துருமே அவங்களுக்கு. அப்படி இல்லை, நிறைய இந்த சமூகத்துல நிறைய மக்கள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால இதுதான் இந்த ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன், சர்வைவல். அதுல வந்து இப்படிதான் ஒரு எதேச்சியா ஒன்று நடக்கும், பார்த்தா எல்லாமே கட் ஆயிடும். அப்புறம் அந்த கிராமங்கள் நோக்கி போவாங்க. அது தற்சார்பு பொருளாதாரம்ன்றது. சரி, ஆனா ஒரு பக்கம் மக்கள் வந்து அவங்க அந்த பாதிப்பே தெரியல, அவன் பாட்டுனா ஆடு மாடு கோழி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான், உங்களுக்கு சமைச்சு போடுறான். இவங்க அல்லோகலப்பட்டுட்டு இங்கேருந்து நகரத்தை விட்டு வெளியேறி உயிர் பழச்சா போதுன்னு கிராமத்தை ஓடி கடைசியாக சேர்றாங்க. அந்த கிராமமாகவே இருக்குது. அப்போ அது இதான் சொல்கிறது, தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்து வாழணும் அப்படின்றது தான் நிறைய பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நெருக்கடின்றது ஒன்று வரும். ஆனால் நிரந்தரமாக அந்த நெருக்கடிக்குள்ளே இருந்துருமா அப்படின்னா இல்லை. அரசு ஒரு முன் திட்டத்தோட தான் இருக்கு எப்பவுமே. இந்த எரிவாயு விஷயத்துல எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு எல்லாருமே பேசுறாங்க. இதுதான் பதுக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. உடனடியெல்லாம் அப்படின்னு உடனே வந்துடாது. ரைட். சூழலை பயன்படுத்தி ஏதோ ஒன்று நடக்குது. ஆமா. இந்த நேயரோட ஒரு கேள்விக்கு போயிடலாம். ஆதவன் கோவையிலிருந்து, ஐயா வணக்கம். தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தம் விவசாயத்தை மட்டும் மையப்படுத்தி கொள்கைகளை வகுப்பது என்பது சரியா? கோவை, சென்னை போன்ற பெருநகரங்களில் பெரும்பாலோர் நிலமின்றி வேலை, வருமானத்தை நம்பி வாழ்கிறார்கள். அவர்களில் வேலை, கல்வி போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் தெளிவான நிலைப்பாடு காட்டாதது தமிழ் தேசியத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்னும் எண்ணத்தை குறைக்காதா? இது குறித்து உங்கள் நிலைப்பாடும் இதற்கு மாற்றாக என்ன அணுகுமுறை வேண்டும் என்பதை பற்றியும் கூறுங்கள். நன்றி. பேர் என்ன சொன்னீங்க? ஆதவன். கோவையிலிருந்து ஆதவன். வணக்கத்தை சொல்லிடலாம். நம்ம நாம் தமிழர் கட்சி வரைவிலேயே அது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நகரம்னா நகரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? மீதி அத்தனை பேரும் கிராமம் சார்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. புறநகர் பகுதியினே இங்கே இருக்குது. அதை ஒட்டியே எல்லாமே வந்திருக்குது. நகரத்தில் இருப்பவர்கள் வந்து எல்லாருமே வந்து எல்லா வேலையும் செய்யறதுன்னு இல்லை. உங்களுக்கு விவசாயம்ன்ற அந்த கட்டமைப்பு, வேளாண் துறை, இது வந்து விவசாயம் பண்ணு உங்களுக்கு. மேற்கத்திய நாடுகளை போல தொழிற்சாலை சார்ந்தது, ரஷ்யா போன்ற தொழிற்சாலை சார்ந்து இருக்கிறப்ப அங்கே தொழிலாளர் புரட்சின்றது அங்கே மாதிரி வந்தது. இங்கே வரப்ப விவசாய புரட்சி எடுக்கணும்னு இடதுசாரி கம்யூனிஸ்டுகளுக்குள்ள பெரிய விவாதமே நடந்தது. தொழிற்சாலை சார்ந்த கட்டமைப்பில் வந்து புரட்சியை நடத்துவதா, வேளாண் விவசாய தொழிலாளர்களை சார்ந்து, விவசாய குடிமக்களை சார்ந்து புரட்சியை வந்து உருவாக்கி புரட்சியை வந்து எட்டுறதா அப்படின்றப்பதான் இங்கே அதுக்குள்ள ஒரு விவாதம் வருது. இது வந்து விவசாய மண் இந்தியாவே, வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நில அமைப்பு கிடையாது. அப்போ அந்த இயற்கை வேளாண் வந்து அதிக இடங்கள் இருக்குது. இதை நீங்க மட்டும் கையில் எடுத்து முறைப்படி அரசு ஒதுக்குற நிதியை முறைப்படி செய்தாவே வறுமையிலிருந்து பாதி பேர் வெளியேறலாம். விவசாய பொருள், விவசாய உற்பத்தி பண்றாங்களா அவங்க நிர்ணயிக்கணும் அதை. அப்படி வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கறே வராது. அவரே முதல்ல அந்த வேளாண்குள்ள போயிடுவாரு. அதே நேரத்தில் மாற்று தொழில் யாரும் வேணாது, முற்றாக விட்டுறணும் அப்படின்லாம் நம்ம இங்கே யாரும் பேசவும் இல்லை, அப்படி பேசிக்கிட்டு இருக்கவும் முடியாது. எல்லா தொழில் கட்டமைப்பு வரணும். அதில் முதன்மையானது, முக்கியத்துவமானது இந்த வேளாண் பொருளாதாரம்ன்றது தான் நமக்கு. இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வந்து கற்காலத்திலேயோ இல்லை இரும்பு காலத்திலேயோ இல்லை, நம்ம வந்து டெக்னாலஜி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் இருக்கோம். தொழில்நுட்பவாதிகள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நீங்க தமிழ் தேசியத்துல அவர்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்ற கேள்வியும் அவர் முன்வைக்கிறார் நினைக்கிறேன். இல்லை இப்போ அவர் கேட்கறது வந்து இந்த மாதிரி வெளியில இருக்கிறாங்கல்ல நகர்ப்புறத்துல, நீங்க அதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன வழின்றது தான். ஆமா, விவசாயம் மட்டுமே தமிழ் தேசியமா அப்படின்னு விவசாயம் தான் முக்கியமானது. பிற தொழிற்சாலையும் பிற தொழிலையும் வந்து உள்ளே கொண்டு வருது. இப்போ ஐடி சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே வந்துட்டு ஐடி தொழில் சர்வதேச அளவில் வந்து வீழ்ச்சி வரும்போது இங்கேயும் அந்த மாதிரி தான் வருது. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்தோடனே அது சார்ந்து இருக்கிற பல பேருக்கு வேலை இல்லை, என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு எல்லாருமே வந்து விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது. நம்ம குத்தகைக்கு எடுக்கலாம், இல்லை அங்கே போயிட்டு நம்ம சொந்தமாக வாங்கிட்டு இங்கே சம்பாரிச்சு கொண்டு அங்கே வாங்கிட்டு ஏதோ கொஞ்சமாக வச்சு விவசாயத்தை செய்யலாம். அப்படி நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு நெருக்கடி வரும்போது எதுவும் இல்லை. இப்போ நகரத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, இன்னைக்கு வேலைக்கு இந்த மாதம் இல்லை திடீர்னு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூலி வேலைக்கு தான் போகணும். கரெக்டா? ஏதோ ஒரு வேலைக்கு, அந்த வேலையும் கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? வாடகை எப்படி கொடுப்பீங்க? ஊருக்கு தான் போகணும். போக்குவரத்து விஷயங்கள் என்ன வருது? ஊருக்கு ஏன் போறீங்க? ஊர்ல நிலம் இருக்கு, விவசாயம் நல்லா இருக்கு, அதுல ஏதாவது கூலி வேலை, நிலம் சார்ந்த ஒரு வேலை அங்க பர்மனண்டா இருக்கும், கிடைச்சிக்கிறோம், நம்ம வேலையை சார்ந்து வாழ்ந்துக்கிறோம். கரெக்டா? அந்த நம்பிக்கை எடுத்தோடனே வருது இல்லை, நான் ஊருக்கு தான் போகணும் திருப்பி இன்னும் வருது இல்லை. அது இப்போ ஐடி தொழில் இருக்கிறவங்க மற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு வருது. வரும். எந்த வேலையில இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிட்டு இதுலயும் கவனத்தை வைங்க. அதிகமா வேளாண் வந்து பெருக்குங்க அப்படின்றது தான் சொல்லிட்டு விரிவா நான் ஒன்று தகவல் எடுத்துட்டு இருக்கிறேன், நீங்களே பார்த்துருக்கீங்க. கால்நடைத்துறை சம்பந்தமான ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம், இங்கே வர வச்சு நீங்களே பார்த்துருக்கீங்க. மாடு மேய்க்க சொல்றாங்கன்னா இப்பவும் சொல்றேன், சீமானுக்கு ஒன்று நாங்கள் வந்து வலது கையோ இடது கையோவோ இல்லை, ஒரு யதார்த்தம். மாடு மேய்க்க சொல்றாரு எல்லாருமே, நீங்க வேணா மாடு மேய்ங்க, நாங்க படிக்க போறோம் டாக்டருக்கு, அதை இதெல்லாம் பேசியிருக்காங்க. இந்த கருஞ்சட்டை தோழர்கள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா இன்று வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ அறிவுஜீவிகள்னு சொல்லிட்டு அது ரொம்ப அவங்க கொடுத்த அந்த ஆவணங்கள், அந்த தகவல்கள் அவ்வளோ ஒரு துறைக்கும் ஒன்று. நீங்கள் ஏன் கால்நடைத்துறைன்னு வச்சுருக்கீங்கன்னு சீமான் கேட்டார். அந்த கால்நடைத்துறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல இந்த மாதிரி அறிவுஜீவிகள் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து
கோழியை எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும்னு ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு அதுக்கான ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. மாடு வந்து இது போதாது, இன்னும் எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும், இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் இன்னும் மற்ற தேவைகளுக்காகவும் அதுக்கான வழிமுறைகள்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தனி புத்தகம், தனி ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது. ஏன் நடக்கணும் இது? ஏன் நடக்கணும்? உங்க அரசுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆய்வை பத்தி, வளர்ச்சியை பத்தி, மாற்று திட்டத்தை பத்தி அது ஒரு பகுதியாக தான் பார்க்க வேண்டும். நீங்க வந்து வாழ்வாதாரத்தையே நீங்க போய் மாடு மேய்க்க அரசு வேலையை இல்ல இல்ல அது உங்களுக்கு வேணும் அவசியமா இருக்கப்பட்டவங்க எல்லாருமே அதை வச்சுக்கோங்க. அது உனக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் மாதிரி இல்ல. நீ இப்ப நாளைக்கு இங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தம்பி வேலை, கரெக்டா? ஊரை நோக்கி போகணுன்றீங்களா? ஊர்ல விவசாயம் இல்லைனாலும் கூட ஆடு மாடுன்னு வச்சுன்னு இருப்பீங்கல்ல. ஒரு ஆட்டை இந்த சந்தையில வித்துட்டு வந்தா உங்களுக்கு பொருளாதாரத்தை அந்த மாசம் 2 மாசம் தள்ளிட்டு. எனக்கு இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல. இல்லாத நகரத்திலேயே ஒரு 4 தலைமுறையாக நகரத்திலே இருந்தவங்களுக்கு கிராமத்துல எந்த ஒரு வீடு வசதி நிலப்பலம் எதுவுமே இருக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு குறைந்தபட்சம் வேலை கிடைச்சாதானே. நகரத்துல இருக்கிறவங்க உங்க வேலையை நீங்க தக்க வச்சுக்கிட்டு அந்த வேலையை பாருங்க. அது யாரும் அதை விட்டுட்டு நீங்க வானலாம் சொல்ல வரல. எல்லா தரப்புக்கும் வேலை நடக்கணும் இல்ல. ஆமா, புரியல. இப்ப நம்ம அப்படி உட்காந்து பேசிங்கிறத விட்டுட்டு போய் ஊர்ல உட்காந்துருந்தா யூடியூப் நடத்த முடியாது இல்ல. ஆனா நீங்க அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதை புறக்கணிக்காதீங்க. மாடு மேய்க்க சொல்றான்னு சொல்லாதீங்க. அது எந்த அளவுக்கு பெருகி இருக்குதோ அதுல இருந்து ஒரு பொருளாதாரத்தை உங்களால கொண்டு வர முடியும். இந்த மாடுகள்ல இருந்து மட்டுமே ஒரு பெரிய பொருளாதாரத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். கோழிகள் இருந்து மட்டுமே இப்ப தனியார் கோழி நிறுவனங்களுக்கு எப்படி இவ்வளோ டர்ன் ஓவர் பண்றாங்க? அது ஏன் அரசு துறை சார்ந்து அது ஏன் நாம செய்ய முடியல? இப்போ ஒன்றும் இல்லை, கிராமங்களில் ஒரு 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 சமீபத்தில் ராவணாவில் தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியை. ஒருத்தர் வந்து கோழி எங்களை வளர்க்க சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இதே இந்த கோழி நிறுவனங்கள் அந்த கோழி குஞ்சியாக கொடுத்துட்டு அதுக்கான உணவும் கொடுத்துட்டு தானியங்கள்லாம் எங்களெல்லாம் வளர்க்க சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி மாதிரி அது இருக்கும், வளர்க்க சொல்கிறாங்க. வளர்த்து கொடுக்குறப்ப என்ன விலைக்கு எடுக்கிறாங்க அவங்க? 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு. இங்கே எவ்வளோ நீங்கள் விற்கிறீங்க? இங்கே 250 ரூபாய்க்கு ஒரு கிலோ. 250 ரூபா, 300 ரூபாய், சமயத்தில் 350 வரைக்கும் போயிடுது ஒரு கிலோ. அப்போ இந்த லாபத்தில் யாருக்கு பங்கு இருக்கணும்னு கேட்கணும். அந்த கோழி வளர்ப்பில் வீட்டுக்கு நம்ம செய்தோம்னா நீங்களே மாதம் 10 கோழி கொடுத்துட்டு இருக்கலாம் இல்லை? இருக்கப்பட்டவங்களை சொல்கிறேன். அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. நீங்கள் எல்லாருமே கையில் பொருளை வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கையிலே பேங்க் இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு எங்களை வந்து இதை எல்லா இன்னைக்கு 50 வயதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் அரசு வேலைக்கு வந்தாங்க. அரசு வேலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்த உடனே விட்டுட்டாங்களா? அதை இல்ல, இன்னும் ஆடு மாடுன்னு ரிட்டையர்மெண்ட் ஆனது திருப்பி வந்துடுறேன். ரிட்டையர்மெண்ட்னு இல்லை, வேலையில இருக்கும்போது அப்போ வெளியூர் வந்துட்டவங்க வேற. ஆனா ஊர்ல மற்றவங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இருந்து எல்லாருமே அங்கிருந்து தானே வரோம். ஆமா. அதுன்னா அது மேய்க்கிறதுன்னா அவ்வளோ கேவலமானதா? அறிவு போய் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? உள்ள வைக்கணும், வெளியில வச்சுட்டு தெரியக்கூடாது இல்லை. நீங்க பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிக்கிறதுக்கு எதனா பயன்படுத்தலாம். இந்த கால்நடை மேய்க்கிறவங்களாம் கொச்சப்படுத்துற மாதிரி நாங்கள் மருத்துவர் ஆகிறோம், நீங்கள் போய் மாடு மேய்ங்கன்னா அது என்ன நக்கல் வார்த்தையா என்ன? அப்போ அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம். அதாவது இதை மட்டும் செய்ய வேண்டாம், இதையும் செய்யலாம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லாதவங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அது செய்யுங்க. 2ஆம் கட்டமாக வாய்ப்பு இருக்குதுன்னா இடத்த நீங்கள் குத்தகைக்கு எடுத்து நீங்கள் செய்யுங்க. எத்தனை பேர் நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏன்னா ஒரு மாற்று பொருளாதாரம் மாதிரி உங்களுக்கு கோழி பண்ணியோ ஆட்டு பண்ணி வைக்கிறது சாத்தியமானவங்க செய்யுங்க. இதை மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்ல. ஆனால் இது முதன்மையானதாக இருக்கணும். வேளாண் சார்ந்த நாடு, வேளாண்மை நீங்கள் பெரிய அளவில் பெருக்கிட்டு விவசாயிகள் அவங்களே விற்பனை அவங்களே முடிவு எடுத்துக்கிற அளவு கொண்டு வந்தால் நாடு இவ்வளோ மோசமாக விவசாயிகள் வறுமையில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. எங்கேயோ ஒரு கோழி பண்ணை முதலாளிகள் சேர்ந்து டேர்ன் ஓவர் பண்ணி நெருக்கடி கொடுக்குறாங்களே விலைக்கு. ஏன் அந்த மாதிரி விவசாயிகள் கொடுக்க முடியல? 6 ரூபாய்க்கு கோழியை வாங்கிட்டு 290 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிற அந்த தனியார் முதலாளிகள் மாதிரி ஏன் விவசாயிகள் மாற முடியல? அந்த பிரச்சனை நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக இதை சார்ந்து இவர் கேட்குற மாதிரிலாம் நம்ம. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 நண்பர்கள் சேர்ந்து டெய்லி டீ குடிக்க போறாங்க. டீ குடிக்க போகும்போது ஒரு யோசனை அவங்களுக்கு படுது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை டீ குடிக்கிறோம், ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ண இவ்வளவு வருது, நம்ம 2 பேருக்கு இவ்வளவு செலவாகுதுன்னா நம்ம ஒட்டுமொத்த பில்டிங்ல இருக்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நாளைக்கு டீ எவ்வளவு ஆகுது, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு எவ்வளோ, நாம ஏன் இந்த டீ கடையை போட்டுறக்கூடாது அப்படின்னு உருவானது தான் சாய் கிங்ஸ். அப்படி உருவாக்கும் போது ஐடி வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இதுல வருமானம் அதிகம் வருதுன்றதுனால டீ கடை வச்சுட்டாங்க. அதற்காக டீ கடை வைக்கிறது கேவலம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இதை பண்ணிருக்க முடியாது. அது இங்க விவசாயத்திலயும் ஆடு மாடு மேய்ப்பதிலையும் கொண்டு வரும். அதுதான் இப்ப வந்து என்னன்றாங்க, இந்த கால்நடைகள் அப்படின்றப்ப ஏதோ கேவலமா நினைச்சிடறாங்க.
அது எனக்கு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பொருளாதாரம், புரியுதுல்ல? நான் யார்ட்டையும் போய் கையேந்தி வாங்குறதுலாம் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல இருந்ததெல்லாம் ஆடு மாடுலாம் வித்து தான் ஒவ்வொருத்தரா படிக்கு மேல கொண்டு வந்தாங்க அப்ப ஒரு ம். காலகட்டத்தில. வசதியா இருக்க வரைக்கும் வருமானம் சம்பளம் வந்துட்டு வந்த வரைக்கும் இருந்தாரு. ரிட்டயர்ட் ஆன பிற்பாடு அதுதான் போச்சு. எல்லார் வீட்லயும் அதுதான் ஆமா, நடக்கும். ஆமா. அப்ப இது மேய்க்க சொல்றாரு. நீ வேணா மேய்ச்சுக்கோ. நீ டாக்டர் ஆயிட்டுன்னா சாப்பிடுறதுக்கு வேணும்ல. அதான் கேட்கிறாரு சீமான். தோழருக்கும் அதுதான். நகரத்துல இருக்கிறீங்க. நீங்க நகரம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். ம். அவங்களுக்கான பிரச்சனைகள பத்தியும் அரசியல் மயப்படுத்தணும், பேசணும். புரியுதுல்ல? ம், ஒரே ம், நேரத்துல ம். ஐடில இருக்க வேலைவாய்ப்பு இழக்கிறாங்கன்னா, அது சார்ந்து பேசணும். ஏன்னு விவாதம் பண்ணணும். மாற்று ஏற்பாட்டை அரசு ஏற்பாடு பண்றதுக்காக வலியுறுத்தல நம்ம செய்யறோம். ம், ம், ஆனா, ம். அத தாண்டி இது இருக்கிற வேளாண் சார்ந்த இந்த விஷயத்த வந்து பெரிய அளவுல முன்னெடுத்தால் தான், நாளைக்கு வரப்போற இந்த இப்ப கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இல்லன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா. தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு உட்கார்ந்துக்கிறோம்ல. இது எதிர்காலத்தில் நடக்காது ம். அப்படின்னு சொல்ல வரோம். இது ஒரு சின்ன கேள்விதான். அதுக்கு நீங்க விளக்கம் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நம்ம தொடர்ந்து அந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது போன்ற திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் சிலிண்டர் விலைய குறைக்க மாட்றாங்க, தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு சொல்றோம். ஒருவேளை இதையெல்லாம் அனுமதித்திருந்தா இந்த தேவை நமக்கு பூர்த்தியா இருந்திருக்கும்ல. வெளிநாட்டுல நம்ம கடன் வாங்க வேண்டியது அவசியம் ஏற்பட்டிருக்காது. இப்ப நீங்க நிலத்துக்கு கீழ ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறப்ப, அந்த பகுதியினுடைய விவசாய நிலம்லாம் என்னாச்சு? உலகத்துல பல நாடுகள் இதுக்கு முன்னுதாரணமா இருக்கு. ம். அந்த எரிவாயு அங்கருந்து தான் எடுக்கணும்னுலாம் இல்ல. ம். இயற்கை இதுல இருந்து நீங்க நிறைய மாற்று வந்துருச்சு. பயோகேஸ். நீங்க அத யோசிக்காம, அத முனையாம, அதுல நீ கவனம் செலுத்தாம, யாரோ ஒரு முதலாளி ஒட்டுமொத்த முதலாளி ஒருத்தன் வரான். அவனுக்கு நீ பணத்த வாங்கிட்டு அந்த நிலத்த குடுத்துற, ம். கீழ இருக்கிறத நீ எடுக்கிறன்றப்ப சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை 1000 ஏக்கர் நிலங்கள் வந்து பாழ்படுது. ஒரு ஒரு பகுதிக்கு அந்த மாரி போறப்ப எத்தனை லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம் இல்லாம போகும். அப்புறம் நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? எரிவாயு மட்டுமே வாயில ஊத்திட்டு ம். படுத்துருவோமா? பயிர் முழுக்க நச்சுக்குவோமா? ம். யோசிக்கணும். இத வந்து மண்ணை வந்து நீங்க சேதப்படுத்தாம எந்த திட்டத்தையும் இப்ப நாங்க ஸ்ரீ சிட்டின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டதால சொல்றேன். ஆந்திரா எல்லைய தாண்டின உடனே ஸ்ரீ சிட்டின்னு ஒரு தொழில் நகரம் இருக்குது. ஆஹா. நாங்க அங்க ஒரு நண்பருக்காக வேண்டி அங்க போய் பார்க்குறப்ப, அவன் அப்படி வரவேற்கிறான். அவ்வளோ வாய்ப்புகள் எவ்வளோ இடம் வேணும்? எத்தனை ஏக்கர் இடம் வேணும்? ம். அங்க இருந்த கிராமங்கள் எல்லாம் வெளியேற்றிருக்கிறான். நீர்நிலைகள் முழுக்க அப்படியே இருக்குது. ஓஹோ! ஆறு போயிட்டு இருக்குது. குளம் குளமா இருக்குது. ஏரி ஏரியா இருக்குது. ரசாயனம் சார்ந்து எந்த தொழிலும் செய்யாம வேற எந்த தொழில் செய்தாலும் தமிழ்நாட்டுல இங்க பக்கத்துல இருந்தெல்லாம் காலி பண்ணி எல்லாம் போயிட்டாங்க அங்க. ஓஹோ! அவ்வளோ வசதி வாய்ப்ப ஒரு தனியார் முதலாளி செய்து தரான். ம். ம். ஸ்ரீ சிட்டின்றது ஒரு தனியார் முதலாளி இது. அதுக்குன்னு மத்திய அரசு நிர்வாகத்திலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ கண்காணிக்கிற வேலையும் பார்க்குறாங்க. ம். அந்த மத்திய அரசு அதிகாரி தான் எனக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் ஒரு முறை போனவொடனே அது சொல்ல முடியல. அப்படியே ஒரு வியப்பு. தனியார் தொழில் நகரம் வச்சுட்டு இருக்கிறாங்க. தனியார் நிறுவனமே நீங்க அங்க வச்சிருக்காங்க. போயிட்டு நான் அந்த ப்ராஜெக்ட் பண்றேன். எனக்கு இடம் இவ்வளோ வேணும்னா, அவங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லா ஒரு ஒரு ஒரே ஒரு 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 அடுக்குல மொத்தமா முடிச்சிடுறான். நீ இங்க போ. அங்க கட்டிங் எவ்வளோ குடுப்ப? இங்க எவ்வளோ குடுப்ப? அவருக்கு என்ன குடுத்த? இங்க இத்தனை நாள். ஒரே சேனல்ல எல்லா அப்ரூவலும் வாங்கி நாங்க அடுத்த மாசம் தொடங்கலாம். எல்காட், சிப்காட் மாதிரி தனியார் நிறுவனம் அங்க. தனியார் நிறுவனம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க இங்க? வரக்கூடிய தொழிலாளர்கிட்ட முதல்ல பேரம் பேசணும்னு பிச்சுக்கிட்டு ஓடுறானே அவன். ம். ஆந்திராவை தாண்டி உள்ள நுழைஞ்ச உடனே இருந்தது. நாங்க பார்த்துட்டு வந்தோம் கண்கூடாக. ம். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கணும். நீங்க ஏன் ஒரு தொழில் இது சார்ந்து அப்படின்றப்ப நிலத்த தான் தோண்டணும். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்த தோண்டாத தொழிலை வளர்த்துட்டு இருக்கிறாங்களே.